ஏகலைவனிடம் குரு தட்சணையாக பெற்ற கட்டை விரலை ஒரு தங்க தாயத்தில் வைத்து கழுத்தில் கட்டிக்கொண்டார் துரோணர். அதற்கு காரணம், குரு தட்சணையாக பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்கும். இதை அறிந்தவர் கிருஷ்ணர் ஒருவரே. துரோணர் பாரத போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டதால் தர்மம் காக்க அவரை அழிக்க வேண்டும். ஆனால் அவரது கழுத்தில் அந்த தாயத்து இருக்கும் வரை அவரை யாராலும் கொல்ல முடியாது. தர்ம தேவதை கிருஷ்ணரின் காதில் ஒரு யுக்தியை சொன்னாள். அதன்படி முதியவர் வேடத்தில் கிருஷ்ணர் துரோணரிடம் சென்றார். சுவாமி, என்னுடைய ஒரே பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இப்போது ஒரு வரன் அமைந்திருக்கிறது. ஆனால் மாங்கல்யம் வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லை. நீங்கள் தான் கருணை கூர்ந்து உதவி செய்ய வேண்டும். இல்லையேல் நான் உயிர் துறப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டு துரோணரின் கழுத்தில் இருந்த தாயத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். துரோணர் முதியவரின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் மனவேதனையுடன் தாயத்தை கழற்றி அவரிடம் கொடுத்து, ஐயா பெரியவரே, இந்த தங்க தாயத்தை வைத்து உங்களது மகளின் திருமணத்தை நடத்துங்கள் என்று கூறி போர்க்களத்தில் இருந்தபடி மானசீகமாக மணமக்களை வாழ்த்தினார். முதியவரான கிருஷ்ணர் துரோணருக்கு நன்றி செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றார்.